அவர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். எல்லாரும் நொய்யலாறு பத்தி 2 பேரும் பேசினாங்க. எங்க ஆட்சியில் நாங்க அது பண்ணோம் இது பண்ணோன்னு. நொய்யலாற்றுல மக்கள் குப்பை கொட்டினா பரவாயில்ல, இருகூர் பேரூராட்சியில நொய்யலாற்றோட லட்சணத்தை பாருங்க. இது யாரோட ஆட்சின்னு கேளுங்க. தம்பி குடுக்கறாரு, இது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுங்க தம்பி. ஐயா 2 பேரோட ஆட்சியில தாங்க கொட்டிருக்காங்க. 2 பேரோட ஆட்சியில தான். உங்க ஆட்சியில நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்கயா. உங்க ஆட்சியிலும் அதேதான், அவங்க ஆட்சியிலும் அதேதான். அரசு கலை கல்லூரியை பத்தி பேசினாங்க. நாங்க 8 கலை கல்லூரி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அரசு கலை கல்லூரியோடைய கழிப்பிடத்தை பாருங்க. எந்த கல்லூரி இந்த கோயம்புத்தூர் இங்க இருக்கு, ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல இருக்கு கல்லூரி தான் பாருங்க. யாருடைய ஆட்சி? இல்ல காலேஜ் பேர் கேக்குறேன். இந்த கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க, இந்த கலைக்கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க, வேணா கேட்டுக்கீங்க. தெரியும் கேளுங்க. இங்க இந்த கல்லூரி இருக்காங்க, கல்லூரி மாணவர்கள், அரசு கலை கல்லூரி மாணவர்கள் இங்க இருக்காங்க. சரி ஓகே ஓகே. அடுத்து அரசு மருத்துவமனை ஐயா சொன்னாரு. அரசு மருத்துவமனை பாத்தீங்களா எப்படி இருக்கு? நாங்க தான் கட்டி கொடுத்தோம்னு சொல்றாங்க. இப்போ கர்ப்பிணி பெண்கள் ஸ்கேன் எடுக்க வந்த கர்ப்பிணி பெண்களுக்கு உட்கார்றதுக்கு இருக்கே இல்லாம தரையில உட்கார வச்சிருக்காங்க. சரி, இதை நீங்க அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? நீங்க அதிகாரிகள் கவனத்துக்கு ஊடகத்துல வந்தது எப்படி எடுத்துக்க முடியும்? அது உண்மையா இருக்குமான்னு சொல்ல முடியாது. சோசியல் மீடியா தகவல்கள் அரசு மருத்துவமனையோட கட்டமைப்பு உள்கட்டமைப்பு சரியில்லை. நீங்க சோசியல் மீடியால வாட்ஸ்அப்ல யாரோ ஏதோ போட்டு போயிடுவாங்க. இல்ல வாட்ஸ்அப்ல முக்கியமான ஊடகம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் வெளியிட்ட தகவலை நான் பதிவு பண்றேன். நான் ஒருவேளை தவறா பதிவு பண்றேன் அப்படின்னா ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் வழக்கறிஞர் தான், என் மேல வழக்கு தொடுக்கலாம். சரி ரைட் ஓகே ஓகே. அடுத்து அதே மாதிரி இன்னொன்னுங்க என்னன்னா, வெள்ளலூர் பகுதியில குப்பை கிடங்கு மூலமா நிலத்தடி நீர் மாசுபட்டு குடிக்கக்கூடிய தண்ணி மஞ்சள் கலர்ல வருது. இப்ப வருதுங்களா? இப்ப வருது. முந்தானேத்து இது ஊடகத்துல வந்ததுதான். தனிப்பட்ட பேரறிவாளன் போய் எடுக்கல. இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல சொல்லிருக்காங்க 24 மணி நேரம் நாங்க தண்ணி வழங்குறோம்னு சொல்லிருக்காங்க. இப்போதைய ஆட்சியிலும் 24 மணி நேரமும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கொடுக்கறோம். டாஸ்மாக்லயா குடி தண்ணீர் சொல்றேன். சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு தம்பி. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக சொல்றாங்க இது எங்களுடைய கோட்டைன்னு, திமுக சொல்றாங்க நாடாளுமன்ற தேர்தல் நாங்க தான் வெற்றி பெற்றிருக்கோம், தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்கோம், இந்த முறை தெரியும் இது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு. 2 பேரும் மாறி மாறி எங்களுடைய கோட்டைன்னு சொல்றாங்க. குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்ப முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி அவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேருமே தேர்தல்ல வேலை பார்க்கறதுல ரொம்ப பெயர் பெற்றவர்கள், ரொம்ப சிறப்பா வேலை பார்த்து அவங்க கிட்ட எந்த பணி கொடுத்தாலும் வெற்றியா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க என்று அரசியல் களத்தில் வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேரா இருக்கு. அப்படி 2 பெரிய கட்சிகள் இருக்கும்போது அவர்களை எதிர்த்து உங்களால எப்படி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், நான் வேட்பாளரா நிக்கக்கூடிய கோவை தெற்கு தொகுதி மக்களுக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் ₹1 காசு கொடுக்காம நான் தேர்தலை சந்திப்பேன். அண்டா கொடுக்காம, குண்டா கொடுக்காம, பரிசு பொருட்கள் கொடுக்காம, 1000 ரூபாய் கொடுக்காம, 2000 ரூபாய் கொடுக்காம, கோட்டர் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, எது ஒண்ணு கொடுக்காம நான் தேர்தலை சந்திக்க முடியும். இது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், என் தாய் மீது சத்தியமிட்டு சொல்றேன். இதே சத்தியத்தை பொது வழியில எல்லாரும் பாக்குறாங்களே, இது SP வேலுமணி கோட்டை, இது செந்தில் பாலாஜி கோட்டை. சத்தியமான சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற